ஓம் காளி ஓம் நமச்சிவாய. நம்ம இன்றைக்கி பார்க்குறது மரம் நடுவதைகளை பற்றி. மரம் பொது இடங்களிலும் சாலை ஓரங்களிலும் நடக்கூடிய மரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மரங்கள் சாலை ஓரங்களிலும் பொது இடங்களிலும் நடக்கூடிய மரங்கள், பல மரங்களை நட வேண்டும். பல மரங்களை நடும்போது அது பறவைகளுக்கு உணவாகும். பறவைகளுக்கு உணவாகி அந்த பறவைகள் அந்த பழத்தை உண்டு பின்னர் தன்னுடைய செரிமானம் செய்து தன்னுடைய மலத்தோடு அது விதைகளை பரப்பும். அது எங்கெங்கே எச்சம் பிடிக்கிறதோ அங்கெல்லாம் அந்த விதைகள் விழுந்து என்ன செய்யும், அந்த செடிகள் மழை காலங்களில் வளர ஆரம்பிக்கும். அந்த பறவையுடைய எச்சத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த விதைகள் பல மாதங்கள் அந்த எச்சத்திலேயே மழை ஈரம் இல்லாமலும் அது அப்படியே காய்ந்த நிலையில் விதை சாகாமல் இருக்கும். அப்படி இருந்து மழை காலங்கள் வரும்போது அந்த விதைகள் முளைத்து அது மரமாக வளரும். அப்போ நம்ம நடுறது பல மரங்களை நட வேண்டும். பறவைகளுக்கும் பசியாகும், அணில், சின்ன சிறு உயிர்களுக்கும், எறும்புகளுக்கும், பூச்சிகளுக்கும், வண்டுகளுக்கும் அது உணவாக பயன்படும் அந்த பல மரங்கள். அதனால் இப்போ பல மரங்களை குறைத்து பழம் தராத பயனில்லாத மரங்களை நடுவதனால் ஒரு பயனும் இல்லை. இப்போ அப்படித்தான் நட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். மரங்கள் நிழல் தரும் என்ற ஒரு உளவியலை சொல்லியே நம்மளை பழக்குகின்றார்கள். மரங்கள் நிழல் தரும் என்பதை விட மரங்கள் பழங்கள் தரும், கனி தரும் என்று சொல்ல வேண்டும். மரங்கள் கனிகளும் நிழலும் தரும் என்று சொல்ல வேண்டுமே தவிர மரங்கள் நிழல் தரும் என்று நிலையில் மட்டும் சொல்லி மனிதனுடைய மூளையை கழுவுவது தவறான செயலாகும். பயனில்லாத மரங்களை நாம் சாலையில் பார்க்கின்றோம். அது பறவைகளுக்கும் முன்னே இருக்காது. பழங்கள் தராத ஒரு பயனில்லாத செயற்கை மரங்களையும், ஒரு வலுவில்லாத மரங்களையும், ஒரு எதிர்க்கும் இந்த இயற்கை சூழ்நிலைக்கும் சம்பந்தமில்லாத மரங்களை நட்டு மரங்கள் நிழல் தரும் என்ற பெயரில் வைக்கின்றார்கள். அது தவறான விஷயமாகும். அது தவறான ஒரு வழிகாட்டியல் ஆகும். மரங்கள் பழங்கள் தரும், பறவைகள் வசி நீங்க பழங்கள் தரும், நிழல் தரும் என்று நாம் சொல்லி மக்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். அப்போ பயன் நிறைந்த பல மரங்களை நாம் நடும்போது அனைத்துக்கு உணவாகும். அதனுடைய மரங்களுடைய விருத்தியும் அதிகமாக பரவும். விலங்குகள் மூலமாகவும் பறவைகள் மூலமாகவும் அது பரவ ஆரம்பிக்கும். நடக்கூடிய மரங்கள் வேப்ப மரம். அதனுடைய பருவ காலங்கள் வேப்ப மரங்களை தரும். வேப்ப மரங்களை காகம், குருவி, அனைத்து விதமான வவ்வால்கள் அனைத்துமே உண்டு அது மற்ற இடங்களில் சென்று அதனுடைய எச்சத்தை கழிக்கும் போது அது வேப்ப மரங்களும் பரவும், மலைகளுக்கு போகும். அந்த மாதிரி இருக்குது. அரச மரம், ஆலமரம் வைக்க வேண்டும், நாவல் மரம் வைக்க வேண்டும், கொய்யா மரம், சீத்தாப்பழ மரங்கள், அப்படி என்று நம்ம இளந்த பழ மரங்கள், இந்த மாதிரி பல மரங்களை நாம் அடிக்கொண்டே போகலாம். மரங்கள் அழகுக்காகவும் நிழலுக்காகவும் வளர்ப்பதல்ல. மரங்கள் பழங்களுக்காகவும் பயன் தரும் பழங்களுக்காகவும் நிழலுக்காகவும் வைக்கும்போது அதுவே ஒரு அழகாகும். பழங்கள் நிறைந்த மரங்களை பறவைகளோடு நாம் பார்க்கும்போதும் அதுதான் முழுமையாக பரிபூர்ணமான அழகு. பழங்கள் இல்லாமல் அதன் பழங்களை உண்ண முடியாமல் மரம் தனிமரமாக இலையை மட்டும் வைத்து கொண்டு உட்கார்ந்திருப்பது அது அழகல்ல, அது ஜீவனும் இல்லை. அப்போ ஜீவனுள்ள இயற்கை பழம் தரும் மரங்களை சாலையோரங்கள் நட வேண்டும். கணக்கு காண்பிற்காகவும் அழகுக்காகவும் பெருமைக்காகவும் பழங்கள் கனிகள் கொடுக்காத மரங்களை நட்டு நிறத்தையும் வீணடித்து நீரையும் வீணடித்து அவங்களுடைய காலங்களை வீணடித்து பணங்களை வீணடித்து செய்வது அனைவருக்கும் பயனற்றதாகும். அதனால் நடக்கூடிய வரும் காலங்களில் மரம் நடக்கூடியவர்கள் பனை மரங்களை நட வேண்டும். பனை மரங்கள், பழந்தரும் கொய்யா மரம், மாமரங்கள், நாவல் மரங்கள், சீத்தாப்பழ மரங்கள், வேப்ப மரங்கள், இளந்த மரங்கள், இந்த மாதிரி மரங்களை நாம் நட்டு இந்த பறவைகளுக்கும் அணில்களுக்கும் சிறு சிறு உயிர்களுக்கும் பசி நீங்கி அவைகளுக்கு நிழலும் தந்து இயற்கை அழகளையும் தரக்கூடிய ஒரு தெய்வீக ஆற்றலை உருவாக்கக்கூடிய மரங்களை நட்டு நம்முடைய பூமியை பசுமையாக்குவோம். ஓம் காளி ஓம் நமச்சிவாய.